ஒரு சுலபமான நடை கிடையாது. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது ஈஸியாக சொல்லிடலாம். என்னங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிற வரைக்கும் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எந்த பாரமும் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவரோட நடக்கிற பாதை ஒரு சுலபமான பாதையே கிடையாது. நான் சுலபமாக இருந்திருந்தேன்னா அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அதை அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அப்படி சொல்லிட்டு போகல. அதனால தான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு கேட்டார், உங்களுக்கும் இந்த வார்த்தைலாம் எப்படி இருக்குது, இந்த உபதேசம் எப்படி இருக்குது, உங்களுக்கு கடினமாக இருக்குதா, நீங்களும் போகணும்னு யோசிச்சிங்கன்னா நீங்களும் போய்க்கோங்க தான் சொன்னார். ரொம்ப சந்தோஷமான அப்படியே மகிழ்வான பயங்கரமான ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, என் கூட நடக்குது, ரொம்ப ஈஸியான பாதை, இது ரொம்ப சாதாரணமான ஒரு பாதை, ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பாரு, பிரசங்கம் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் காலத்துலேயே அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. 12 பேர் இருந்தால் அந்த 12 பேரில் ஒருத்தனும் ஓடி போயிட்டான். இன்னொருத்தன் அந்த நேரத்துக்கு தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டான், மறுதலிச்சு போனான். அப்புறம் ஆண்டவர் மன்னிச்சாரு, அவன் மனசாப்பப்பட்டான். இதுதான். ஆனால் எங்கேயுமே ரொம்ப சந்தோஷமாக தான் ஓடி போனோம் அப்படிலாம் என் பவுலும் அப்படி எழுதல, பேதும் எழுதல. எல்லாரும் என்னத்தை குறித்து எழுதுனாங்கன்னா, ஆண்டவரோட நடக்கும்போது கஷ்டமும் பாடுகளும் இன்னலும் அசிங்கமும் அவமானமும் அவதூறும் கேடுகளை பற்றி தான் பேசினாங்க. தவிர நாங்கள் இப்படிமாக ஆண்டவரோட நடக்கையில் ஏன்னா பெரும்பாலான மக்கள் எங்களோட இருந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நடந்தவங்க, எந்த ஒரு குறைவுகளும் பேசல. பவுல் பேசுனது பற்றி அவங்களோட பேசினா, பவுல் நிறைவை பற்றி பேசினா குறைவை பற்றி பேசினா, குறைவை பற்றி தாங்க பேசினான். என்ன சொன்னா, அந்த குறைவில் ஆண்டவருக்குள்ள அண்ணன் கண்டடைஞ்சாங்க. அந்த குறைவுகள் மத்தியில் ஆண்டவருக்குள்ள அண்ணன் கண்டுபிடிச்சான், நிறைவை கண்டுபிடிச்சு போனான்னு தவிர இந்த குறைவெல்லாம் நிறைவை மாறிடுச்சுன்னா எங்கேயும் யாரும் சாட்சியெல்லாம் கொடுக்கல. அதனால யாரும் டோன்ட் ஃபீல் ப்ரெஷரைஸ்ட் தட் ஆண்டவர் நம்ம என்னால ஏன் சுலபமாக நடக்க முடியல, பாஸ்டர் ரொம்ப லகுவாக பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறாரு, ஏன் நம்மளுக்கு அவ்வளோ லகுவாக வரமாட்டப்பெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கப்படவில்லை, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்படவில்லை. சிலருக்கு பாடுகளே, பவுல் சொல்லுவான், பாடுகளே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புன்னு சொல்லுவான். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னான். நமக்குள்ள பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அதனால் நம்பர் 1, யார் கூடயும் உங்கள் ஜீவியத்தை கம்பேர் பண்ணிக்காதீங்க. நம்பர் 2, ஐயோ ஆண்டவருக்குள்ள வந்துட்டு நான் எப்படி அழுவலாம் அப்படின்னு உங்களை நீங்களே என்ன பண்ணிக்காங்க. தேவையில்லாத இந்த ஏன்னோ மத பேஸ்ட் இது வச்சுக்காதீங்க. இந்த மதத்தை கொண்ட ஒரு பரிசுத்தம், ஏன்னா நம்ம கிறிஸ்தவன், நம்ம எப்படி அழுதுக்கலாம், நம்ம எப்போதுமே பலசாலியாக தான் இருக்கணும், நம்ம எப்போதுமே தைரியசாலியாக தான், அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவில் இருந்தீங்கன்னா உடஞ்சி நொறுங்குவீங்க. எப்படி? இஃப் யூ ஆர் ட்ரூலி இன் த லார்ட் யூ வில் கிரம்பிள். உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்கன்னா அதுக்கான முக்கியமான எவிடன்ஸ் தெரியுமா, அப்படியே உடஞ்சி நொறுங்கிடுவீங்க, தாங்க மாட்டீங்க, அழுவீங்க. ஏன் தெரியுமா, அப்போ தான் உங்கள் பலவீனத்தில் அவரோட பலன்
பூரணமா விளங்க முடியும். நீங்க அப்படியே பலசாலி ஆர்டர் கூட பார்த்துடலாம், ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போன வாரம் திருப்பி யாரும் எங்கள் அப்பாட்ட 10,000 ரூபாய் கேட்டாங்க. சொல்கிறேன் உதாரணத்துக்கு, இதுக்காக எங்கள் அப்பா நான் கீழே போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் திருப்பியும், அவருக்கு கொடுக்கப்பட்ட பலன் ஒருவேளை நம்ம யாருக்கும் கிடையாது. இதுதான் உண்மை. தம்பி இன்னொரு ஆக மொத்த அக்கௌண்ட் வந்து 1,00,000 ரவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சா, எப்படி இழப்பு. இதை எங்கள் அப்பா சிரிச்சு சொன்னார். அப்பாவுக்கு தெரியாது, நான் ரூம்ல போய் அழுந்தேன். ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அநியாயம் 1,00,000 எப்படி போயிடுச்சு அப்படின்னு அழுந்தேன். எங்கள் அப்பா கிச்சனில் சிரிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஈஸி கிடையாது. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஈஸி யாராச்சும் சொன்னாங்க நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. பவுலா பேதுருவா யார் சொன்னான்னு தெரியல, பாடுகளின் மூலமே நம்ம எதுக்குள்ள பிரவேசித்தோமா? தெய்வ ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறோம்? பாடுகளினுடைய தான் பிரவேசிக்கிறோமா? எப்படி? எல்லாம் சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்லை, பைபிள் தான் சொல்றேன். பாடுகளினுடைய தான் எதுக்குள்ள பிரவேசிக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். யாரும் வந்து லகுவாய் கூட்டி கொண்டு போறேன்னு சொல்லல, லகுவான பாதை நம்ம யாருக்கும் சொல்லல, எனக்கும் சொல்லல. நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அந்த கொஞ்சம் லகுவா மாற்றி கொடுங்க, கொஞ்சம் லகுவா மாற்றி கொடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. லகுவா மாறினதை இன்னி வரைக்கும் சரித்திரம் கிடையாது. 23 வருஷம் போயிட்டு இருக்கு. ஆண்டவரை பார்த்து நீங்க மாட்டுதான் ஆண்டவர், நான் உங்களுக்கு மாத்திரம் நான் புள்ளன்னு சொல்லி 23 வருஷம் போயிட்டு இருக்கு. லகுவா கொஞ்சம் மாற்றி தாங்க, எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் செல்வகுமார் லகுவா மாறிடுச்சு நான் சொல்லவே முடியாது. நான் சொன்னேன்னா இன்னைக்கு நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். ஆனா ஒன்னே ஒன்றுதான் உண்மை, இத்தனை பாடுகளின் மத்தியிலும் இன்னும் அவரையே அணுக பலன் கொடுத்திருக்கிறார், இன்னும் அவரோடு நடக்கவே பலன் கொடுத்திருக்கிறார். இதே சாட்சி தான் நம்ம எல்லாருக்கும். அதனால சுவிசேஷன் அப்படி சுவிசேஷம் குட் நியூஸ் நாங்கள் இங்கிலீஷ்ல அது பேர் என்ன? குட் நியூஸ். Good news does not sound, it doesn't apply good to us, you know what I mean? நம்மளோட இந்த மனுஷனா வாழ்ற வாழ்க்கைக்கு அது ஒன்றும் குட்டே கிடையாது. நம்மளை நொறுக்கி பாடுகளோட தான் எங்கே எடுத்துட்டு போகுது, அந்த ராஜ்யத்துக்கு கீழேயே எப்போது இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்குது. அதனால சில நேரத்தில் அழுகுறதுக்கோ, நம்ம ஒரு வீக்கான பர்சன் அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்கோ எந்தவித அசிங்கமோ அவமானமோ கிடையவே கிடையாது. நான் ஃபெயில் ஆகிட்டேனா இதில் நீ அசிங்கப்படுறதுக்கு அவசியமே கிடையாது. எனக்கு கொடுக்கப்படவில்லை. எப்படி? எனக்கு இது கொடுக்கப்படல, நான் என்ன பண்ண முடியும்? கொடுக்கப்பட்டிருந்தால் எனக்கு காரியங்கள் சாதகமாக நடந்துடும். எனக்கு அது நடக்கல. நடந்தவனுக்கும் நடக்காதவனுக்கும் ஒரே டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க? டிஃபரன்ஸ் இல்லை, ஒரே காமன் பாயிண்ட். என்னன்னு சொல்லுங்க? 2 பேரும் ட்ரை பண்ணிருப்பாங்க. எப்படி? அப்போ எதுக்கு நீங்க மெரிட் கொடுக்கணும் சொல்லுங்க? மெரிட் எதுக்கு சொல்லுக்குமார்? அப்போ பிரயாசத்துக்கு தான் மெரிட். எப்படி? பட்ட பிரயாசத்துக்கு தான் மெரிட். ஒருத்தனுக்கு பட்ட பிரயாசத்துக்கு காரியம் தான் ஆயிடுச்சு, நடந்துருச்சு. இன்னொன்னுக்கு நடக்கல. தம்பி மாதிரி இருக்கிறான், 2 வாட்டி எழுதான் ஃபெயில் ஆகிட்டான். அவனுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஜாம் பண்ணேன். ஒன்னே ஒன்று சொன்னான், ஆத்மான் ஒருங்கிற என்னன்னா கிரஷாவத்தை ஒட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா படிப்பு அவனும் கிடையாது. இன்னைக்கு கூட சொல்லுவேன், எங்கள் அண்ணனுக்கு எனக்கு நான் பெரிய படிப்பா இருக்கு, எங்கள் அண்ணன் ஜெயிச்சேன்னு வந்துருக்கிறான். நம்ம தேய்ச்சி சிறைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். தயவு செய்து டோன்ட் எவர் லூஸ் யுவர் ஹார்ட். எனக்கு நீ இன்னும் பாட்டு, நான் இன்னும் 2 நிமிஷத்துக்கு பாட்டு போயிடலாம் நான் சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் பிரசங்கத்தில் பேச முடியாத காரியங்கள். என்னோட மீன் பிரசங்கத்தில் அப்படியே உபதேசம் பேசி அப்படியே அப்புறம் அப்படின்னு போயிடலாம். இதுதான் உண்மையான வாழ்க்கை. இதுதான் பாடுகள் சகித்துக் கொண்டிருக்கிறேன், பாடுகள் சகித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி? பாடுகள் சகித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இதெல்லாவற்றையும் மீறி நான் இன்னும் ஆண்டவரிலே நிலைத்திருக்க எனக்கு சாக்கியமும் பாக்கியமும் கிருபையும் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு எனக்கே தெரியாது. எத்தனையோ இரவுகள் இன்னைக்கு நைட்டோட போதும் ஏசப்பா, நீங்க பாடு உங்க வழியில போயிட்டே இருங்க, நான் பாட்டுக்கு என் வரல போய்க்கிறேன். நான் எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லியிருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஏன்னா எனக்கு அந்த லிபர்ட்டி ஜாஸ்தி எடுப்பேன். ஆண்டவர் எத்தனையோ இரவுகள் நான் சொல்லியிருக்கேன், இந்த நைட்டோட முடிச்சுக்கலாம் ஏசப்பா, நீங்க பா நீ ஆண்டவர் அதுல எந்த கேள்வியுமே கிடையாது. ஆனா என்ன விட்டுருங்க, இந்த மாதிரி ஒரு ஜேர்னிக்கு ஐ எம் நாட் த ஃபிட் பர்சன், ஐ எம் நாட் த ரைட் பர்சன். இந்த ஒரு பாதைக்கு, இந்த ஒரு பிரயாணத்துக்கு நான் ஒரு நான் ஒரு சரியான பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஏற்படுத்துகிறேன். அடுத்த நாள் காலில் ஏன் நம்பிக்கையோட எழுந்திருக்கிறேன்னு எனக்கு இன்னைக்கு கூட தெரியாது. எனக்கு இன்னைக்கு கூட தெரியாது. That is why I understand that's the love of God. அதற்கான எனக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன, இதுதான் ஆண்டவருடைய தேவனுடைய அன்பு. அவர் அன்பு என்ன பண்ணா நெருக்கி ஏவுதான். நான் அடிக்கடி ஏவி விட்டு போங்களேன், ஏன் நெருக்கி ஏவறீங்க, தாங்க முடியல. திருப்பி நெருக்கி ஏவப்பட்டு திருப்பி உங்களுக்கு நடந்து அதுல அதிகமா பள்ளத்தாக்குல இருக்கிறது யாரு? நான் தான். நீங்க எல்லாத்தையும் கான்கர் பண்ணிட்டு மேலே போய் எங்க இருக்கீங்க?
பிதாவினுடைய வலது பாரசத்துல அங்க சிங்காசனத்தில் உட்காந்துருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் கூட நடக்கும்போது பள்ளத்தாக்குகளை யார் ஜாஸ்தி பார்க்குறா? நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னால முடியல. நீங்களும் உங்க அக்கௌண்ட் 33 வருஷத்துல முடிச்சுட்டு போயிட்டீங்க. நான் ஏன் இன்னைக்கு 44 வயசு என்ன இழுத்துட்டு இருக்கிறேன் எனக்கும் தெரியல. And this story is not a new story, right? இந்த கதை இப்போ பாவம் அவர் நீங்க பார்க்கல, உங்களுக்கும் தெரியும் என்னால ரிலேட் பண்ண முடியுது. ஒரு செல்வகுமார் தெரியும், இது மாதிரி எத்தனை நைட் நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு கீதாவுக்கு தெரியும், ஏன்னா இங்க இருக்கிற யாருக்கு கூட தெரியும். எத்தனையோ இரவுகள் உட்காந்து ஏன் ஆண்டவரே இதெல்லாம் ஏன் எனக்கு நடந்துட்டு இருக்குது? தப்பு பண்ணணும் தான் நல்ல கெட்டது நடக்கும், நல்லது பண்றது தான் நல்லது நடக்கலாம் கிடையவே கிடையாது. அதை பார்த்தா சாலமோன் என்ன சொன்னா? மாயைன்னு சொன்னான். எப்படி? நான் இந்த சூரியனுக்கு கீழே ஒரு காரியத்தை பார்த்துருக்கிறேன். கெட்டவனுக்கு நடக்க வேண்டியது யாருக்கு நடந்துட்டு இருக்குதான்? நல்லவனுக்கு நடக்குதான். நல்லவனுக்கு நடக்க வேண்டியது யாருக்கு நடந்துட்டு இருக்குதான்? கெட்டவனுக்கு நடந்துருக்கான். இதுவும் என்ன சொன்னா, இதுவும் ஒரு மன சஞ்சலம் அப்படின்னா. எப்படி? இது மன சஞ்சலமோ, இது மாயையா இருக்குதுன்னா. அதனால எப்போதுமே நான் தைரியமா இருக்கணும். பாஸ்கரையா பிரசங்கம் பண்ற மாதிரி நான் எப்போதுமே அடைப்பால சாலியா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆண்டவங்க யாரும் இங்க வந்து சூப்பர் மேனெல்லாம் கூப்பிடுறதுன்னா பார்க்கறதுக்கு கூப்பிடல. உங்களை யாரையும் பார்த்துக்கோப்பா பயங்கரமா கிறிஸ்துக்குள் நீ சூப்பர் மேனா இருக்கணும்லாம் சொல்ற. நீ வாப்பா, இருக்கிறபடியே நீ வா. உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். சேர்ந்து நடக்கலாம். உன்னை தாங்க வேண்டிய இடத்துல நான் தாங்கி விடுறேன். ஏதோ தாய் கூட தன் பிள்ளைய மறந்துடுவா. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன்ப்பா, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு சஞ்சலமான கண்டிஷன்ல நீ இருப்பேன்றதுதான் உண்மை. தேர்தல் எப்ப பேசுவீங்க? ஒரு மனுஷனுக்கு எப்ப தேர்தல் பேசுவீங்க? ஒருத்தர் சந்தோஷமா சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ப்ராமிஸ் கொடுப்பீங்களா? என்னன்னு, ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன ஞாபகம் சொல்லுவீங்களா? வெளில நம்ம போய் டாக்ஸி எடுத்து எப்படி இருக்கோம்ப்பா நல்லா இருக்கிறாங்கல்ல அப்படின்னு தான் போவோம். ஆனா ஒருத்தனுக்கு பிரச்சனை நடக்கலாம்னு தெரியும் உங்களுக்கு. நடக்கும்போது அவங்களை பத்தி என்ன சொல்லுவீங்க? சரிங்க கேட்கலாம், நல்லா இருக்குது. நாளைக்கு ஒரு வேலை ஏதாச்சும் பிரச்சனைனா என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குது, என்ன பண்ணிக்கோங்க, ஃபோன் பண்ணிக்கோங்க. ஆண்டவரும் நம்ம பிறக்கிறதுக்கு எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? ஆறுதலையும் தேர்தலையும் பேசி எளிது வைத்து விட்டு போய்விட்டார். எதுக்கு? ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஆறுதல் பட வேண்டிய சஞ்சல காலங்களில் என் பிள்ளைங்க வருவாங்க. தேர்தலை தேட வேண்டிய நாட்களில் நூலாயவர்கள் வருவார்கள். இது அவர்களுக்கு அவசியம். அதனால முன்கூட்டியே அவங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் எழுதி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அந்த நம்பிக்கைன்ற நேரத்துல நம்பிக்கை இழந்து அவங்க மாண்டு போயிடக்கூடாது. உடனே இல்லையோ ஆனா ஆண்டு சொன்னாரேன்னு சொல்லி தேடி ஓடி போற ஒரு நம்பிக்கை எனக்கு உனக்கும் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு தென்பட்டது. அதனால் எல்லாவற்றையும் முன்னாடியே பேசி எழுதி வைத்து விட்டு சென்றார். அதுலதான் நம்ம அதனால இந்த பாட்டு ஃபுல்லா பாருங்க, எல்லாமே ஆறுதல் தேர்தல் மட்டும்தான். இந்த 5 பல்லவி சாரணம் பாடிக்கிறோம், எல்லாமே அவ்வளவுதான். சாநிழல் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆண்டு சொல்லிருக்கான், நீ சாநிழல் பள்ளத்தாக்குல இருக்கவே மாட்டப்பான்னு சொல்லிருக்கலாம். ஆனா பாடல் எப்படி போகுது? சாநிழல் பள்ளத்தாக்கில் இருக்க வேண்டிய நிலைமை இருந்தாலும் அந்த நேரத்தில் தீங்கு நான் மாட்டேன். ஏன்? வானப்பரன் என்னோடு கூட இருக்கிறாரு. அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுமா. தேற்றல் யாருக்கு தேவை? கஷ்டப்படுறவனுக்கு தான் தேற்றல் தேவை. அதனால இந்த காலவேளையில ஒரு முறை உங்களோட கண்களை மூடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலவேளையில நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். நான் பலசாலியா இருக்கணும், நான் திடசாலியா இருக்கணும், நான் தைரியசாலியா இருக்கணும்னு நினைக்கல. ஆண்டவரே நான் இருக்கிறபடி உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். நான் இவ்வளவுதான் கர்த்தாவே. தாவீது சொன்னது போல, ஆண்டவரே என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தெடுத்தார். இன்னொரு இடத்துல சொல்லுவான், ஆண்டவரே மண்ணிலே இருந்து தான் நீங்க என்ன சிருஷ்டிச்சீங்கன்றத ஞாபகம் நீங்க நினைவு கூறுங்க ஆண்டவரே. Remember that you made me out of dust. அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற கர்த்தாவே, நாளைக்கு அவ்வளவுதான் கர்த்தாவே. அந்த காற்றுல கர்த்தாவே அந்த இது வேப்பர் எப்படி போகுது அது போல நான் போய் மறைந்து விடுவேன். So here I am Lord this morning in your presence. உங்க சமூகத்தில் இந்த காலை வேளை கர்த்தாவே உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து நான் இருக்கிறேன் கர்த்தாவே. நான் பலசாலி, நான் தைரியசாலி, நான் திடசாலி, என் மனசு பயங்கர ஸ்ட்ராங் இப்பெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு எந்த சாட்சியும் இல்லை. பலனற்று பலன் குன்று போய் கர்த்தாவே, கர்த்தாவே உடைந்த நிலையிலும் நிலவரங்களும் கர்த்தாவே என் வாழ்க்கையும் மாறாதா, என் சந்தர்ப்ப சூழ்நிலையும் மாறாதா என்ற ஒரு நிலவரத்தில் உங்களோட முன்பு நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் நீ சொல்லிட்டு கர்த்தாவே, I will not despise you சொல்லிருக்கீங்க கர்த்தாவே. I don't know what is it in Tamil Lord, but you said I will not despise you. இந்த காலைகளில் கர்த்தாவே எங்களை தாண்டி போவாதீங்க கர்த்தாவே. எங்களை பாருங்க, ஒவ்வொரு வாழ்க்கையும் பாருங்க கர்த்தாவே. இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பாருங்க.
கீதாவை பாருங்க, செல்வகுமாரை பாருங்க கர்த்தாவே, ரூபனை பாருங்க, அவன் தம்பி அண்ணனை பாருங்க கர்த்தாவே. Look at everybody here, Arun's family. Look at my mom, my dad, myself. செல்வகுமாரோட நீஸ் எல்லாரும் இங்க இருக்காங்க கர்த்தாவே. We all have something to stand before you for. ஆனால் எல்லாவற்றையும் மீறி கர்த்தாவே, உண்மையிலே கர்த்தாவே ஆறுதல் அடைய, தேடுதல் அடைய நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆறுதல் இன்றி கர்த்தாவே வீடு திரும்பாமல் இருக்க நீங்கள் எங்களை காத்துக்கொண்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆறுதலை கொடுக்க வேண்டுமாய் கேட்கணும். We pray to you, O God. உண்மையாவே கர்த்தாவே, நீரே இல்லாமல் எங்களுக்கு வேறே ஒரு தேட்டம் இல்லை பாருங்க. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி ஈரத்தில் வேறேயோ தேட்டமில்லை பரனே, நீரே அன்றி ஈரத்தில் வேறேயோ தேட்டமில்லை பரனே. Yes, oh God, this is true about our life, oh Lord. இந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்கள் ஜீவியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே, we are holding it up before you, oh God, and we bless our lives in Jesus' name கர்த்தாவே. நாங்கள் ஜீவன் பெறவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்காகவே நீர் வந்திருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தாவே. நீர் கர்த்தாவே, you're not here to kill, you're not here to steal, you're not here to destroy, oh Father God. எந்த ஒரு இங்க இருக்கிற ஜீவித்தையும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே இடித்து போடுவோ கர்த்தாவே, இல்லை கர்த்தாவே அந்த வாழ்க்கையை அழித்து போடுவோ நீர் எங்களோடு இன்று இல்லை. You are with us to build these lives. You are here to build each and every one of us here, oh God. ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தாவே, ஒவ்வொரு ஜீவித்தையும் கட்டி எழுப்பவே நீர் எங்களோடு இருக்கிறீர். கட்டி எழுப்புவீர் என்று கர்த்தாவே நம்புகிறோம். அதன் பேராய் நாங்கள் உம்மிடத்தில் ஜெபமும் செய்கிறோம் கர்த்தாவே. Thank you, O God, Almighty Father. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே,
இந்த காலை வேளை நம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் வல்லவர் கர்த்தாவே. நீர் அன்புள்ள தேவன், நீர் அன்பாகவே இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை சுகமாக்கும் தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை ஒருபோதும் திக்கற்றவராய் விடாத எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே. Our Father in heaven, our Father in heaven, உம்மை ஆசீர்வதிக்கிறோம், உம் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெயாலியே உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லாவற்றையும் ஜெயித்தவரே, உமக்கு நன்றி தகப்பனே. உம்மிலே எங்கள் ஜெயங்களை நாங்கள் காணவிருக்கிற தேவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நீர் எங்களோடு இருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை விடுதலை செய்கிற தேவனாய் எங்களோடு இருக்கிற தேவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா காரியங்களும் நீர் எங்களுக்கு ராஜாதி ராஜானாய் இருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். வரப்போகிற தேவனாய் இருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை வெகு சீக்கிரத்தில் உங்களோடு சேர்த்து கொள்ள போகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இங்கே இருக்கும் எல்லா பாடுகளும் கர்த்தாவே ஒரு முடிவிற்கு அதன் நிமித்தமாய் வரப்போகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்காய் கர்த்தாவே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. சீக்கிரமாய் அந்த வேலை நிறைவேறும் கர்த்தாவே. அது ஆனவுடன் நாங்கள் உங்களோடு நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே இருக்கும்படி எங்களை வந்து சேர்த்துக் கொள்ள போகிற தேவனுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. Thank you for this great hope, O God Almighty. Thank you for this great hope, O God Almighty. We bless you this morning. உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் உம்மை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தகப்பனாகிய தேவனே, உம்மை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எந்த பாதை நிமித்தமாகவும் எந்த காரியத்தின் நிமித்தமாகவும் கர்த்தாவே உம்மை விட்டு நாங்கள் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் தகப்பனே. Whatever be the cause, இந்த ரட்சிப்பிற்குள் வந்து விட்டோம் கர்த்தாவே. இதிலே நிலைத்து நிற்க நீர் பலன்கள், நீர் காத்துக்கொள்ளும் தகப்பனே, நீர் காத்துக்கொள்ளும் தகப்பனே. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத்
பின்னோக்கே நாம், பின்னோக்கே நாம். ஒருமுறை கூட இந்த காலை வேளையில் ஆண்டு மொழி நீங்க இல்லைங்க, ஆண்டவரே எனக்கு பலன் கிடையாது கர்த்தாவே, ஆனால் ஒன்று மாத்திரம் கர்த்தாவே, எனக்கு வாஞ்சையை உண்டு கர்த்தாவே, பின் நோக்க வேண்டாம் என்பது என்னுடைய வாஞ்சை கர்த்தாவே, முன்னோக்கியே செல்ல வேண்டும் என்பது மாத்திரம் கர்த்தாவே என்னுடைய டிசைர். தட் இஸ் மை பேஷன் ஓ காட் ஆல்மைட்டி. ஸோ இந்த காலையில் கர்த்தா ஒரு முறை கூட என்னுடைய ஜீவித்தை உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொள்வேன். உங்க பின்னால வர்றதுக்கு கர்த்தாவே துணிஞ்சாச்சு கர்த்தாவே. பலவீனமோ சுகவீனமோ கர்த்தாவே, நல்ல நாட்களோ கெட்ட நாட்களோ கர்த்தாவே, சந்தோஷமான நாட்களோ துக்ககரமான நாட்களோ, whatever be it, oh God, I want to follow after you. Whatever be the case, I want to be with you at all times. Whatever be the challenge, Lord, நான் உங்களோடு இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன் தகப்பனே. பலனும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டுமாய் கர்த்தாவே, எல்லா விதமான உதவியும் கொடுத்து கர்த்தாவே, இந்த பாதையினோடே கர்த்தாவே வரவும் கர்த்தாவே, அந்த நாளிலே உம்மோடு ஒன்று சேரும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கர்த்தாவே கிருபையும் அந்த பாக்கியத்தையும் கர்த்தாவே கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோடு இரும் கர்த்தாவே, ஒவ்வொருடைய தேவைகளும் கர்த்தாவே வாஞ்சையிலும் அறிந்திருக்கிற தேவனாய் எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய நஷ்டங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாத்திலும் கர்த்தாவே அவர்கள் காரியங்களை சுமூகமாய் மாற்றித் தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். காரியங்களை கர்த்தாவே நடத்தி கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆறுதலாய் காரியங்களை மாற்றி தாரும் கர்த்தாவே, ஆறுதலாய் மாற்றி தாரும் கர்த்தாவே. உங்களை எல்லாம் வேற ஒருவரையும் கூப்பிட எங்களுக்கு கிடையாது, இயலாது கர்த்தாவே. It is not in us. தாவீது சொல்வது போல கர்த்தாவே, இவை எல்லாவற்றிலும் எங்கள் நாவிலோ கர்த்தாவே, எங்களை வாயின் வார்த்தைகளோ வேற எந்த ஒரு நாமத்தையும் கர்த்தாவே நோக்கி நாங்கள் கூப்பிட்டது இல்லை என்று சொல்லுகிறான் கர்த்தாவே. இந்த காலையில் நாங்கள் கர்த்தாவே தைரியமாய் அவர் சொல்ல முடியும் கர்த்தாவே. We have not called upon another name. வேறு ஒரு பெயரை கர்த்தாவே எங்கள் உதடுகளில் நாங்கள் எடுத்ததே இல்லை கர்த்தாவே. இன்னைக்கு வரைக்கும் எடுத்தது கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தாவே, சந்தோஷமான நாட்களோ இரிட்டேட் நாட்களோ கோபமாக இருக்கிற நாட்களோ வேறே ஒரு நாமத்தை கர்த்தாவே எங்கள் உதடுகள் நாங்கள் எடுத்தது இல்லை கர்த்தாவே. உண்மையே நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம், இப்பொழுது உண்மையை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்கள் தேவனாய் இருந்து கர்த்தாவே எங்கள் காரியங்களை கர்த்தாவே நீர் அட்டெண்ட் பண்ண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். Please attend to us. We love you, we submit and we surrender to you, God. எங்களுடைய ஆராதனை பொறுப்பேற்று நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆறுதல் வார்த்தைகளை பேச வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த மே மாதம் முழுவதுமாய் நம்மை நன்மைகளாக நிறுத்தி வழிநடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நடத்தினபடியா நன்றியோடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்தின எல்லா வழிகளையும் நான் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். எனக்கு நிறைய செய்வார். ஏன்னா நான் ரொம்ப பலவீனமான மனுஷன், ரொம்ப டென்ஷன் ஆகும். அதெல்லாம் பாருங்கள், அழகாக ஒன்றுமே தெரியாத மாதிரி கொண்டு விடுவார். ஆமாம், எனக்கு உபத்திரவான்னு சொல்ல போனால் எல்லாருக்கும் போவோம், இன்னும் உபத்திரமே இல்லைன்றாரு. என்ன உபத்திரம் வருவதும் தெரியாது போகிறதும் தெரியாது, இல்லைன்னு சொல்லுவேன். எப்படி உபத்திரம் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது, அதெல்லாம் என்ன சொல்லுவேன், எனக்கு உபத்திரமே இல்லைன்னு சொல்லுவேன். உபத்திரம் வரும், அது ஆத்மாவை பாதிக்க விட மாட்டேன். எப்படி ஆத்மா பாதிக்கிறதுக்கு விட மாட்டார். அப்படியே அல்ல வச்சு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்போ கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இருந்து நடத்தினபடியாக நெஞ்சோடைய ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறாரு? கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா யாருக்கும் இயேசு சொந்தமாக, குறைந்தபட்சம் இந்தியாவில் இல்லையா, இயேசு சொந்தமாக. இயேசு எங்கே பிறந்தார்? யாருக்கு வந்தார்? இஸ்ரேல் ஜனங்களோடு தான் வந்தார் இல்லையா. மிக வினோதமான ஆச்சரியம் என்ன, அவர் பிறந்தது எது? இஸ்ரேலில். எங்கே? பெத்லகேமில், எருசலேமுக்கு பக்கத்தில் இல்லை இல்லையா, அங்கே தான் பிறந்தார். ஆனால் அங்கே அவர் யாரும் ஏற்றுக்க இல்லையா. அவள் பாருங்கள், முதல்ல வந்தபோது ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் சொன்னார்? நீங்கள் எல்லோரும் இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள போங்க, புரஜாதிகிட்ட போக வேண்டாங்க. எப்படி
இயேசு வந்து இஸ்ரேல் வந்தபோது என்ன சொன்னார்? புரஜாதிகளுக்கு போவாத, எங்கே மட்டும் போகணும்? இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் போங்க அப்படின்னு சொல்லி வாசியை பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். These 12 Jesus sent forth and commanded them, saying, Go not into the way of the Gentiles, and into any city of the Samaritans enter ye not. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இஸ்ரவேல் வீட்டார் மாத்திரம் போக இல்லையா? அப்போ இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் ஜனத்துக்கு தவிர வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாரு? நம்ம எல்லாம் பேசுவோம். என்னன்னா இயேசு உலகத்துக்கு ரட்சகராக இருந்தால் இந்த வார்த்தையை சொன்னாருன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்போது அதே வந்து மத்திய 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. நல்லா கவனிக்கிறீங்களா? பழையப்பட்ட என்ன சொன்னாரு? நீங்கள் போகும்போது புறஜாதியார் நாடுகளுக்கு போக வேண்டாம், அங்கே சமாரிய பட்டணங்களுக்கும் பிரவேசிக்க வேண்டாம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேலுக்கு மாத்திரம் போங்க அப்படின்னு பிரசங்கிக்கிறார். ஆனால் இங்கே கடைசியில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டு 40 நாட்கள் இங்கே உலகத்தில் இஸ்ரேல் எல்லார் மக்களையும் காண்பித்து விட்டு அப்புறம் பண்ணார். பரலோகத்துக்கு ஏறி போகிறார். பரலோகத்துக்கு ஏறி போகும்போது என்ன சொல்றாரு? சகல ஜனங்களையும் சீஷராக. எப்படி என்ன சொல்றாரு? சகல ஜனங்களையும். அதோட நேரத்தில் சகல ஜனங்களுக்கும் உங்களுக்கு இப்போ யார் சாக்கியப்பட்ட ஜனங்கள்? சகல ஜனங்களா? சகல ஜாதிகளா? இஸ்ரேல் ஜனங்களா? சகல ஜாதிகளா? ஏன்னா சீஷராக்கக்கூடியான ப்ரிவிலேஜ், அதில் சொல்றது ஸ்லாக்கியம். சீஷராக்கப்பட முடியாத ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைச்சது? சகல ஜாதியாருக்கு கிடைத்தது இல்லையா? அப்படி போல சகல ஜாதியாரும் உடன்படிக்கையின் மூலமாக கற்றோடு நெருங்கி சேர்ந்து கொண்டாட ஸ்லாக்கியம் புறஜாதி ஜனங்களாக இருக்க சகல ஜாதிகளுக்கு உண்டாயிற்று. ஆனால் இஸ்ரேல் சொன்னாரு, நீங்கள் போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எது சொன்னார்? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஏன் அப்படி சொன்னார்? அப்போ அவர் ஜாதி பார்க்கறதில்ல. தேவன் எல்லாருக்கும் உண்டு. இஸ்ரேல் தேவனா அவர் இல்லை, எல்லாருக்கும் தேவன் தான் இல்லையா? அப்போது அங்கேயே சொன்னார்னா இயேசு இஸ்ரேல் மத்தியில் போய் இல்லையா இந்த ரட்சிப்பை குறித்து பேசினா இல்லையா என்ன பண்ணுவாங்க? அவங்க சகித்து கொள்ள மாட்டாங்க. அவங்க இவரை மேசியான்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவரை கொலை செய்வார்கள். எப்படி? இஸ்ரேலர்கிட்ட போய் சொன்னாக்கா என்ன பண்ணுவாங்க? நீ யார்? நாங்கள் மேசியாக வைப்பிட்டு நீ என்ன ரட்சிச்சு பேசிட்டு இருக்கிற? நீ எங்களுக்கு இதை கொடுப்போம். அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு மெஸ்ஸியாக இருக்கார். அவர் ராஜாவாக வருவார். நீ போய் எங்களை பார்த்துட்டு நான் தான் ரட்சகர் மாதிரி பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணுவாங்க. ஏன்னா அவர் கொலை பண்ணப்படவில்லை என்றால் சகல ஜாதிகளுக்கும் ரட்சிப்பில்லை. அந்த சகல ஜாதிகளுக்குள்ள இஸ்ரேல் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. கர்த்தர் ஆலோசனை பார்த்தீங்களா? ஒரு நேர்த்தியான ஆலோசனை பாருங்க. நீ எல்லா இடத்துக்கும் போக வேண்டாம். இப்போது அன்றைக்கே சீஷர்களை கொஞ்சம் பேரை இஸ்ரேலெல்லாம் வேறு தேசத்துக்கு அனுப்பியிருந்தா அவங்க விடுவாங்களா? இயேசு கொலை பண்ணுறதுக்கு? இயேசு கொலை பண்ணப்படவில்லை என்றால் ரட்சிப்புண்டா? இல்லை. கர்த்தர் ஆலோசனை பாருங்க, எவ்வளோ நேர்த்தியான ஆலோசனை.
முதல்ல நீ இஸ்ரேல் மட்டும் போ, வேற ஜாதிகளுக்கு போகாத, வேற நாடுகளுக்கு போகாத, வேற பட்டணங்களுக்கு போகாத, இங்கே போகணும் இஸ்ரேலுக்கு மாத்திரம் போ அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அவருக்கு அழைப்பு என்ன? அவர்களாலே இயேசு கிறிஸ்து என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? கொலையாக வேணும். அவர் என்னவார்? ரட்சிப்பாக மாறுவார். அவர் ரட்சிப்பாக மாறும்படி இஸ்ரவேலர்களாலே கொல்லப்பட வேண்டும். அதுக்காகத்தான் அங்கே மட்டும் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆலோசனை நிறைவேறிச்சு. யாருடைய ஆலோசனை? பிதாவுடைய ஆலோசனை இயேசு மூலமாக நிறைவேறிச்சு. நிறைவேற்று பாவ பரிகாரத்திற்காக மனுக்குலத்தின் பாவத்திற்கு விடுதலையாக்கப்படும்படி தன்னைத்தானே உயிரை கொடுக்கறதுக்கு உண்டான காரியம் நிறைவேறிட்டு உயிரிழப்பப்பட்டு விட்டார். இப்பொழுது பரலோகத்தை ஏறி போகிறார். இப்போ என்ன சொல்றாரு? சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யுங்க? ஆளாளுக்கு அழைப்பு பாருங்க. எப்படி அவர்களுக்கு ஒரு அழைப்பு? என்ன அழைப்பு? என்ன செய்யணும்? அவர்களுக்கு இயேசுவை கொலை செய்யத்தக்கதாக அவருடைய வைராக்கியத்தை என்ன பண்றாரு? பெருசாக்குகிறார் கருத்து. எப்படி? அவருடைய வைராக்கியத்தை கொண்டு நமக்கு ரட்சிப்பு கொண்டு பண்ணியிருக்கிறார். அவளுக்கு அந்த வைராக்கியம் இல்லாது இருந்தால் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்திருக்காரு. அவங்க நல்ல அற்புதங்களை பார்த்தாங்க இல்லையா? பழைய அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தாங்க, அவருடைய உண்மையை பார்த்தாங்க. ஆனாலும் கூட அவருடைய வைராக்கியம் அவருடைய மறைத்தது, கண்களை மறைத்தது. என்ன சொன்னாங்க? எல்லாம் கரெக்டு தான், பேய் வச்சு செய்கிறான். என்ன சொன்னாங்க? அற்புதங்களை செய்கிறான், அடையாளங்களை காண்பிக்கிறான், ஆனால் பேயை கொண்டு செய்கிறான் என்று சொல்லி வைராக்கியத்தின் நிமித்தமாக இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால தன்னுடைய மாம்சீக வைராக்கியத்தின் நிமித்தமாக, தன்னுடைய மாம்சீக வைராக்கியத்தின் நிமித்தமாக இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அது இயேசு ஏற்றுக்கொள்ளாதபடியினால் அவர் கொல்லப்படுவதற்கு ஏதுவாயிற்று. அவர் கொல்லப்பட்டபடினால் உங்களுக்கு எனக்கு பாவம் உண்டாயிற்று. சரியா? அவர் கொல்லப்பட்டபடினா தான் சகல உலக மனுஷர் எல்லாருக்குமாக பாவ பரிகாரமாக தம்முடைய குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார். குற்றமற்ற ரத்தத்தை அவர் சிந்தினார். ஆமாம், அவர் பாவமில்லாத ரத்தத்தை சிந்தாமல் இருந்தாங்க, அவரும் மனுஷனை போல இருந்தாங்க, பாவம் நிவாரணம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம பாவத்துக்கு அவரும் பாவியாக எப்படி? அது ஒன்றும் இல்லை. அப்போ பாவமில்லாத ஒரு தகவலுக்கு அது பண்ணணும். அப்போது இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக இருந்தாலும் அவரை கொலை செய்யும்படி அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை பெருக பண்ணி என்ன பண்ணாரு? தன்னைத்தானே கொலை செய்யப்பட்டு ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது எல்லாருடைய பாவமும் பரிகரிக்கப்பட்டது. அது இஸ்ரவேலுடைய பாவம் பரிகரிக்கப்பட்டதா? பரிகரிக்கப்பட்டது தானே. ஆனால் இன்னைய வரைக்கும் ஒருத்த கூட ஏற்றுக்கிறது. இன்னைய தேர்தல் வரைக்கும் யார் ஏற்றுக்கிறது? ஏற்றுக்கிறது இயேசு மேசியா வருவார் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? இயேசு ரட்சகனை ஏற்றுக்க மாட்டாங்க இன்னை வரைக்கும். ஆனால் அவர்களுக்கு அந்த அழைப்பு, அவர் மூலமாக ரட்சிப்பை நமக்கு கொண்டு வருவது தேவனுடைய அழைப்பு. யார் மூலமாக? இஸ்ரவேல் மூலமாக நமக்கு ரட்சிப்பு. புறஜாதிகள் எல்லாருக்கும் ரட்சிப்பு வருவது தேவனுடைய அழைப்பு. புறஜாதிகளுக்கு என்ன அழைப்பு பார்த்தீங்களா? புறஜாதிகளாக இருக்கு. நமக்கு என்ன அழைப்பு பாருங்க? என்ன அழைப்பு? சீஷராகிறோம். அடுத்தது உடன்படிக்கை புத்திரராய் மாறுகிறோம். எப்படி? யாரோட உடன்படிக்கை பண்றோம்? கர்த்தரோட உடன்படிக்கை பண்றோம். அப்ப கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணது மாறுமா? நான் மாறின மாத்துவாரா? ரெண்டு பெரியவங்க இது பண்றாங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப பெரிய கோட்டீஸ்வரர், ஒருத்தர் பிச்சைக்காரர், எவ்வளோ பார்ட்னராரு, நமக்கு 2 பேருக்கு ஒரு பாதியாக வச்சுக்கலாம், இந்த ஈக்குவலாக வச்சுக்கலாம், எல்லாம் உண்டு, உங்கெல்லாம் எண்டு. எப்படி? உண்டுலாம் என்றெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு லாபம்? ஒரு பரதேசி போறான் இல்லையா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவானோட உடன்படிக்கை பண்றான். அந்த உடன்படிக்கை பண்ணவர் பெரிய ஐஸ்வர்யவான், அது பெருந்தனக்காரன், பெருந்தன்மையும் உள்ளவர். அவர் உடன்படிக்கை பண்ணிட்டா இவன் என்ன தப்பு பண்ணானாக்கா அப்போ வேணாம்னு சொல்லுவாங்கல்ல, பரவாயில்ல அவன் எப்போ இல்லையா, அதுதான் நம்மளாம் தப்பிச்சுருக்கோம். அதான் நம்மளாம் தப்பிச்சு. நம்ம சுபாவம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம சுபாவத்தை நாமளே சோதித்து பார்ப்போம். ஏன் ஏற்றுக்கொண்ட பின்னால் என்னோட சுபாவம் அதிகமாக மாறி இருக்கிறதா, இல்லை அப்படியே தான் இருக்குதா, இல்லை வேஷம் போடுறது மட்டும் ஒழுங்காக இருக்கிறோமா, வேஷம் மாறினா வேறு மாதிரி மாறிக்கிறோமான்னு பார்க்கணும். பாருங்க, ஆனால் கர்த்தர் செய்து கொள்ளுறேன் இல்லை, நம்ம எவ்வளோ வேஷம் மாறினாலும் கூட கர்த்தர் சரி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். யாராவது உடன்படிக்கை பிள்ளைகள் ஞானஸ்தானத்திலே என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். ஆணுடைய நான் பெரியவராக இருந்து அவருடைய மீறுதலை ஏற்றுக்கொள்வேன், அவர் மீறுதல்களை மன்னித்து இருப்பேன், அவருடைய மீறுதல்களை பெரிதாக எடுக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, இன்றைக்கு திரும்பி பாராட்டுகிறார். அப்போது நம்முடைய அழைப்பு என்ன? சீஷராக இருப்பதற்கும் உடன்படிக்கை பிள்ளைகளாக இருப்பதற்கும் அழைத்திருக்கிறார். உடன்படிக்கை பிள்ளைகளாக இருக்க நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு.
இயேசு மரித்த போது நமக்கு என்ன உண்டாயிற்று? பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. இயேசு மரித்திருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார் என்று விசுவாசித்தால் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் என்ன உண்டாயிற்று? பாவ மன்னிப்பு உண்டாயிற்று இல்லையா? சரி, ஆனா இயேசு உயிரோடு எழுந்தபடினால் என்ன உண்டாயிற்று? இயேசு உயிரோடு எழுந்தபடி என்ன உண்டாயிற்று? இயேசு மரித்தார், அதோட போக வேண்டியதுதானே. ஆனா இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார். இப்ப நமக்கு என்ன லாபம்? அவர் மரித்தபடினால் நமக்கு பாவ நிவாரணம் உண்டாயிற்று, பாவ பரிகாரம் உண்டாயிற்று, பாவ பரிகாரம் உண்டாயிற்று. ஆனா இப்ப உயிரிழந்திருக்க என்ன லாபம் நமக்கு? அது நீதி. இப்ப உயிரோடு இருந்தார் இல்லையா, இப்போ அவருடைய ஜீவியத்தை செய்யணும். இது அவங்களுக்கு எப்படி? அவர் உயிரோட உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறோம்? உடன்படிக்கை வாசிய பார்க்கலாம். ரோமர் 6:4 வாசிங்க. ரோமர் 6:4. Therefore we are buried with him by baptism. Therefore we are buried with him in the baptism Into death. unto death. Into death. Into death. Okay. That like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we should also. Even so that we also should walk in. That we may also walk in Newness of life. Newness of life. எப்போ உயிரோடு எழுந்ததால் என்ன ஆச்சு? வாசிக்கிற தமிழ்ல வாசிக்கிறா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டபடியே நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே அவரை மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கண்டிப்பா பண்ணோம் இல்ல, புதிதான ஜீவனோடு நடந்து கொள்ளும்படிக்கு அடக்கம் பண்ணப்பட்டோம். வீட்டில் வந்துருக்கிற பாருங்க, வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுக்கு என்ன இருக்கு? உலகமாக ஒன்றும் இல்லை, அவருக்கு மாம்சமானது ஒன்றும் இல்லை இல்லையா, அவருக்கு சொந்தமானது ஒன்றும் இல்லை. அப்போ நாமும் கூட மரித்த பின்பு இயேசு உயிரோடு இருந்த போது எப்படி அவர் ஜீவிக்கிறாரோ அந்தபடி ஜீவி. நியூனஸ் ஆஃப் லைஃப் இங்கிலீஷ்ல போடுறது புதிதான ஜீவனோட நடந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு that we may walk in the newness of life. அப்போ when Jesus died, our sins were forgiven, our sins were abolished. Then we have been raised up along with Jesus Christ that we may have a newness of life. அந்த புதிதான ஜீவன் இல்லை என்றால் இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் நமக்குள்ளே கிரியை செய்யல. எப்படி? இயேசுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய கிரியை செய்திருந்தா அவரை போல சிரிப்போம் இல்லையா? உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருப்பார்ல, மகிழ்ச்சி கொண்டவராக இருப்பார். நீங்களும் தான் மகிழ்ச்சி கொண்டவராக இருப்பார். ஆமாம், எப்படின்னா மூக்கு அழகா இருக்கா, கலர் அழகா இருக்கா, கண் அழகா இருக்கா? நீங்கள் கற்றுக்கொண்டு இருந்தால் உங்களை பார்த்தா எல்லாரும் ஆமாம், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்க பக்தியாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக இருப்பாங்க. அந்த கவர்ச்சி எப்படி இல்லை, அது சரீரத்தை பொறுத்ததில்லை, அது மாம்சத்தை பொறுத்ததில்லை. அவங்களை பார்த்தாலே கனப்படுத்தத்தக்க இருதயம் உண்டாகும். ஆமாம், இன்னும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா the newness of life has made a great change in the soul that will be depicted in the body. ஆத்மாவில் என்ன செய்யப்படுகிறதோ அது சரீரத்தில் வெளிப்படுத்தப்படும். எப்படி? ஒரு ஆத்மாவிலே நீ மனமகிழ்ச்சியாக இருந்தால் நீ பிறருக்கு மனமகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறவளாக இருப்பாய். உன் ஆத்மாவிலே நீ எப்பொழுதும் விடுதலையுடனாக இருந்தால் நீ மற்றவர்களுக்கு விடுதலையுடனாக காணப்படுவாய். மற்றவர்கள் போல கற்றுண்டவர்களாக இல்லையா, பல விபத்துகளுக்குள்ளான ஆளாக காணப்படாதபடி எப்படி இருப்போம்? விடுதலையானவர்களாக காணப்படுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம், விடுதலையோடு காணப்படுவோம் இல்லையா? அப்படியானால் உயிரோடு இயேசு தரித்திருந்தால் நம்மளுமாக இயேசு வெளிப்படுத்தப்பட வேண்டும். யார் வெளிப்பட வேணும்? இயேசு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்படியானா அழைப்பு நமக்கு என்ன அழைப்பு? சீஷராக இருக்கக்கூடிய. சீஷர் என்ன அர்த்தம்? சீஷர்னு என்ன அர்த்தம்? யார் சீஷர்? நம்ம தான். எப்படி சீஷராக? அவரை பின்பற்றினா சீஷன். எப்படி? குரு இருந்தாலும் சீசன். குரு இல்லாமல் சீசன் இருக்க முடியுமா?
நான் சீஷன் சொன்னாக்க யாருக்குன்னு கேட்பாங்கல்ல. நான் சீஷன் யாருக்குங்க கேட்பாங்கல்ல. அப்போ நீங்கள் நானும் யாருக்கு சீஷராக இருக்கிறோம்? ஆமென். எத்தனை பேர் யாருக்கு சீஷராக இருந்தீங்க? இயேசுவுக்கு சீஷராக இருக்கிறேன். இயேசுவுக்கு சீஷனாக இருக்கிறேன் என்றால் இயேசுடைய வார்த்தையை அப்படியே கைக்கொள்வராக இருக்கிறேன். இயேசுடைய வார்த்தையை அப்படியே கைக்கொள்வராக இருக்கிறேன் அர்த்தம். அப்போ நான் அழைக்கப்பட்டிருப்பது சீஷராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிதான ஜீவனோடு ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? புதிதான ஜீவனோடு நடந்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பு இயேசுவை பின்பற்றும்படியாக, இயேசுவை பின்பற்றும்படியாக, இயேசுவுக்கு சீஷராக இருக்கும்படி. அப்படியானால் இயேசுடைய வார்த்தை என்ன சொல்வதோ அதன்படி ஜீவிக்கும்படி தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் இல்லையா? ஆமாம். அப்போது அவருக்காக ஜீவிக்கிற போது நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அவருக்காக நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறோம். அவருக்காக நம்மை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்? முற்றிலுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோம். எப்படி பரிசுத்தம் பண்ணது? எப்படி? முற்றிலுமாய் அவருக்காக ஒப்பு கொடுக்குறது. அதான் பரிசுத்தமாகுது இல்லையா? பரிசுத்தானே எல்லாம் பாவம் இல்லாமல் ஜீவிக்கிறது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பாவம் இல்லாமல் ஜீவிக்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் பரிசுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்போது பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? தங்களுக்கென்று ஜீவிக்காமலும் மற்ற மனுஷனுக்கென்று ஜீவிக்காமலும் எதிர்காலத்துக்கு ஜீவிக்காமலும் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காக ஜீவிக்காமலும் யாருக்கு தன்னை சீஷனாக ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ அவருக்கு ஏற்றமாக ஜீவிப்பாங்க. நீங்களாம் யாருக்கு சீஷராக ஒப்பு கொடுத்துருக்கீங்க? ஆமாம். அப்போ பரிசுத்தவான்களாக தான் சீஷராக இருக்க முடியும். எப்படி? நம்மை நாமே அவருக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்திருந்தாருடைய அவருக்கு சீஷர் என்று சொல்லிக்கொள்ள இயலாது. நாம் சீஷர் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படித்தானே? நான் கிறிஸ்டியன், சரி நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாக்கா யார் ஒத்துக்கணும்? யார் ஒத்துக்கணும்? வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. Right. அப்படியே 16 வாசி. The Spirit itself, the Spirit is a bear witness. beareth witness with our spirit that we are the children of God. ஒருமா திருப்பியாசி தவளாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, நாம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவி சொல்லும் பொழுது ஆம் என்று சொல்கிறார். யாரு? நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம் என்றால் இந்த சொல்லுகிற இந்த ஆவியோடு கூட தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மோட கூட சாட்சியிடுகிறார். அப்போ ஆவியானவர் எப்படி சாட்சி கொடுப்பார் சொல்லுங்க? அவர் நடத்துகிறபடி நடந்தோமையானால், யார்? ஆவியானவர் நடத்துகிறபடியே நாம் நடந்தோமையானால் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் ஆவியானவர் சொல்ல ஆமீன். அப்படித்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க பார்க்கலாம்? அல்லேலூயா. மேன்மையான ஒரு ஜீவியம், மேன்மையான ஒரு சாட்சி. இந்த சாட்சி தான் பரலோகத்தில் வரைக்கும் நிற்கும். இந்த சாட்சி அனுதினம் இருக்க வேணும். இது பரலோகம் மட்டும் கொண்டு சொல்லும். எப்படி இருக்கணும்? நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் சொன்னேனேயானால் எனக்குள் வாசமா இருக்கிற தேவனுடைய ஆவியும் கூட சேர்ந்து ஆம் என்று சாட்சியிட வேண்டும். ஆமா, சும்மா நானும் கிறிஸ்டின் சொல்லியிருக்காரு. நானும் கிறிஸ்டின் தான், நானும் பைபிள் வாசிப்பேன், நானும் ஜெபம் பண்ணுவேன், எல்லா மீட்டிங்கும் போயிடுவேன், ஸ்பெஷல் மீட்டிங்லாம் கூட போயிடுவேன், டிவியில் ஒன்றும் பார்க்க மாட்டேன். அப்படி பார்த்தா கூட பாஸ்டர் மோகன் சி லாசரஸ் இல்லை பெர்க்மான்ஸ் இந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஒரு எதையும் பார்க்கவே மாட்டேன். நான் கிறிஸ்டியன் அப்படின்னா கூட யார் சொல்லணும்? தேவனுடைய ஆவி உள்ளே இருக்கிற ஆவியானவர். அவன் தேவனுடைய பிள்ளை தான். எப்படி சொல்றாரு? நான் நடத்துகிறபடி அவன் நடக்கிறான். ஆனபடியினால் அவன் சொல்லுகிறபடியே அவன் தேவனுடைய பிள்ளை தான் சொல்றான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு தினம் சொல்றா. முதல்ல 14 வாசிக்கல, தமிழ் வாசிக்க 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்? அப்புறம் 16 வாசிங்க.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவி சொல்லுது நான் தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கார்ல, நம்முடைய ஆவியோடு கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். நமக்கு சாட்சி கொடுக்க நமக்கு தெரியும். நம்ம ஆவியில கொடுக்குற சாட்சி நமக்கு தெரியும் இல்லையா? அவ பாருங்க, தேவனால் நடத்தப்படுவது ஒன்று, நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய ஆவி தைரியமாக சொல்லும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும். அதே சமயத்தில் ஆவியானவர் கூட ஆம் நான் நடத்துகிறபடியே நடக்கிறான், ஆனபடினால் என் தேவனுடைய பிள்ளை தான் என்ற வார்த்தை சொல்லு. 14 என்ன சொல்லுது? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இப்பொழுது நான் சொல்றேன் நான் தேவனுடைய புத்திரன் என்று சொல்கிற போது அது சொன்னபடி ஆவியானவர் சொல்றது ஆம் நான் அவனை நடத்துகிறேன், நான் நடத்துகிறபடி நடக்கிறான், ஆனபடினால் நான் தேவனுடைய பிள்ளை தான். அப்போ நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடினால யாரால் நடத்தப்பட வேணும்? ஆவியானவர் நடத்தப்பட வேணும். அப்போ ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே காரண காரியம் சொல்லாதபடி, வாக்குவாதம் சொல்லாதபடி அப்படியே நடக்கணும். அவன் தான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியுமே இல்லாமல் வேறு எவனும் இல்லை. கோயிலுக்கு 1000 காசு கொடுக்கலாம், லட்சமா காசு கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கையில் காசு வாங்கிக்க கற்றுக் கொடுத்துருவாரு. எப்படி நம்ம 1000 கொடுத்தா 10,000 கொடுத்துருவாரு. நீங்க 10,000 கொடுத்தா 1 லட்சமா 10 லட்சமா கொடுத்துருவாரு இல்லையா? என்ன கொடுத்தா கொடுத்துருவாரு. ஆனா அவரால் நடத்தப்படாம மட்டும் அவர்கள் பிள்ளைகள் கணக்கு இருக்கா? இல்லை என் பிள்ளைகள் எவ்வளோ செஞ்சிருப்பார், நல்லா எவ்வளோ செஞ்சேன்னு அந்த பிள்ளைங்க எவ்வளோ திருப்பி செஞ்சாங்க சொல்லுவேன். நான் எதிர்பார்க்கலாம் என் பிள்ளைகள் செஞ்சிருப்பேன், எவ்வளோ செஞ்சிருப்பார் இல்லையா? சின்ன வர்றான், பெரியண்ணா வர்றான் இல்லையா? எல்லாம் செஞ்சிருப்பேன் தானே இல்லையா? நான் இன்னைக்கான உட்காந்து அதெல்லாம் செஞ்சோம், அவன் என்ன செய்கிறான்னு கணக்கு பார்த்துருக்குமா? இல்லை, அது கணக்கிட மாட்டாங்க இல்லையா? ஆனால் என்ன இருக்குன்னா பிள்ளைகள் நமக்கு பிள்ளைகளாக இருக்கிறது, பிள்ளைகள் நமக்கு பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி போல நாம கர்த்தருக்கு பிள்ளைகளாக இருக்க வேணும். எவ்வளோன்னா பிள்ளைகளாக இருக்க வேணும். கர்த்தர் கொடுத்து ஈக்குவலாக வேலை செய்ய முடியுமா? அவர் ஈடாக செய்ய முடியும், ஒன்று கூட செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை சிஷ்யராக இருக்கும்படி அழைத்திருக்கிறேன், அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவியானவர் நடத்துகிறபடியே நடத்தப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் பசுத்தமுள்ளவராக இருக்கும்படி அழைத்திருக்கிறேன் என்று வாசிக்க 1 கொரிந்தியர் 2ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Unto the church of God, which is at Corinth, to them that are sanctified in Christ Jesus, called to be saints, with all that in every place call upon the name of Jesus Christ, our Lord, both theirs and ours. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டது யாரால தெரியுமா? யாரால் பரிசுத்தமாக்கப்பட்டோம்? கர்த்தராலே பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆனா அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கும்படிக்கும். எப்படி பசுத்தவங்களா இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். பசுமாக்கி விட்டார். இப்ப நாம என்ன பண்ணணும்? பசுமாக்கப்பட்ட அளவுல வளர்ந்து கொண்டிருக்கணும். அப்போ நாம ஏதோ கர்த்தரை அறிந்து கொள்வது, ஜெபம் பண்றது, உண்மையா இருக்கிறது அது இல்லை. நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்கு தங்களை தாங்களே பசுத்தமாக்கப்பட்டவர்களா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமா நடக்க வேணும். அப்படியே நடந்தா பூமியில ஒன்றும் கிடைக்காம போடுமா? இப்பவும் சொல்றேன், பூமியில உத்தரவு கிடையாது. யாருக்கு உத்தரவு தெரியுமா? நான் ஃபுல் சூட்டு போகணும்னு நினச்சேன், கடைசியில் பேண்ட் சட்டை தான் கிடைச்சிது, கடைசியில் வேஷ்டி சட்டை தான் கிடைச்சதுன்னு நொந்துக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் உத்தரவு. வேஷ்டி சட்டை போட்டால் என்ன கெட்டு போச்சு, கிடைச்சி கட்டிட்டு போகலாம்டா அப்படின்னா துக்கம் இருக்கா? உத்தரவு இருக்கா? ஆனால் எவன் மேன்மை எதிர்பார்த்துருக்கிறானோ, அது கிடைக்காத பட்சத்தில் இருக்கிற திருப்தியில் இருக்கிறானோ, அதன் மேலே கிடைக்காத இருக்கிற பட்சத்தினால உபத்திரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்பினவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தானே? எனக்கு தெரிஞ்சு நான் 2 பெரியவங்களை பார்த்துருக்கேன். ஒருத்தர் ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸர், என்னது ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸர், இன்னொருத்தர் பெரிய கம்பெனியில் தெலுங்கானா இருந்தார், கேர்லிஸ் கம்பெனி. கேர்லிக் தெரியுமா கம்பெனி? தானே தெரியாதுல்ல? ரோடு இன்ஜின் இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்தது கேர்லிக் தான். கொஞ்சம் இங்கிலீஷ் கம்பெனி இது.
கேர்லஸ் கம்பெனி தான் ரோடு இன்ஜின் எல்லாமே இருந்தால் அவங்களுக்கு தான். இப்போ வேறெல்லாம் இருந்துச்சு, மிஷின் நிறைய இருந்துச்சு. அப்போது அந்த காலத்தில் கேர்லஸ் கம்பெனி தான் பெரிய கம்பெனி. அதில் ஜென்மன் இருக்கிறாரு, பணக்காரர்கள், பெரிய பணக்காரர். அவன் கல்யாணத்துக்கு மனைவி வீட்டிலேருந்து வந்து சீதனா எப்படி கடை தராசில் நகை வந்துதான். எப்படி பௌரிய தரத்தில் ஒன்று போட்டு ஊதி ஊதி பார்க்கறதில்ல, கடை தராசில் போட்டு கொடுத்தாங்க. சௌந்தரராஜன் பேர். அவ்வளோ வசதியில் மனுஷன். சர்ச்சுக்கு வருவார் பாருங்க, எங்கள் சர்ச்சு தான் வருவார். வந்தாருனாக்கா ஒரு ஸ்லாக் ஷர்ட் போட்டுருவார், ஒயிட் ஷர்ட்டு, ஒரு 4 மடை வேஷ்டி கட்டிக்குவார். காரில் ஒரு மடை, பஸ்ஸில் வருவார். ஏன்னா காரில் வந்தால் எல்லாரும் முன்னாலும் பணக்காரன்னு தெரியும், அவங்களுக்கு காயப்படக்கூடாதுன்னு பஸ்ஸில் வருவார். ஆமாம், மந்தவெளியிலேருந்து வருவார், கீழ் வருவார், மந்தவெளியிலேருந்து பொசவரத்துக்கு வருவார். ஆமாம், பஸ்ஸில் வருவார். அது நிற்கும் போது எல்லாத்தையும் இப்படி தான் பேசுவார். எப்படி இப்படி கை கட்டி தான் பேசுவார். என்னாச்சு? ஆனால் அந்த காலத்தில் ஜெர்மனில் படித்தார், இன்ஜினியரிங். எங்கே படித்தார்? ஜெர்மன் இன்ஜினியரிங் படித்தார். அவர் பெரிய ஆள். இல்லாட்டினா கார்லிஸ் கம்பெனியில் ஜெர்மன் போஸ்ட் தருவானா. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டதுனால உலகத்தை மேன்மேன்று எண்ணவே இல்லை. உலகத்தை மேன்மேன்று எண்ணவே இல்லை. அது பெரிய காரியமாக எண்ணவே இல்லை. ஆனால் அநேக தேவனை இயேசுவை பின்பற்றும்படிக்கு அவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்களே, ஆனால் அவரோட உடன்படிக்கை பண்ணதில் உண்மையாக இருந்திருந்தார்களே, ஆனால் அவர்கள் உலகத்தில் மேன்மை எதிர்பார்க்க மாட்டார்கள். இயேசுவோடு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உள்ள புதிய ஜீவனை தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதானே? இல்லையா? அப்படியே புதிய ஜீவனோட நடந்து கொள்ள முடியும். அப்படிதான் போடுது. புதிய ஜீவன் தான். ஜீவன் வச்சுங்க, ஜீவன் சொன்னால் உயிர் மாதிரி தெரியும், ஜீவியம் வச்சுக்கலாமா? புதிய ஜீவியம் உள்ளவரை நடந்து கொள்ள முடியுது. எப்படி புதிய ஜீவன்? எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்டதுனால புதிய ஜீவன் வந்திருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஏராளமாக கொள்ளையாக வந்தது. ஆமாம், ஏன்னா அவ்வளோ கேவலமான அழுக்கிற மனுஷன் நான். எப்படி இல்லையா? சாதாரண வாழ்க்கை மனுஷன் பிடிச்ச ஒரு ஆளுக்கு தெரியுமா? பிடிச்ச ஆளுக்கு சொல்லுவாங்க, பிடிச்சன்னு சொல்லுவாங்களா? ஒரு சாதாரணமாக மனுஷன் பிடிச்சிட்டு வந்தோடனே ஐயோ எவ்வளோ நீட்டாக இருக்கான்னு சொல்லுவாங்களா? ஆனால் சாக்கடை நடந்து போனவன் பிடிச்சா அப்படி இருக்கும் இல்லை? ஒரு சாக்கடை நடந்து போனவன் பிடிச்சா அப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறான் பாரு, இவன் கலரே இப்படி இருக்காது, இப்போ பாரு எவ்வளோ சூப்பராக கலர் இருந்தேன். சாதாரண இப்போ நான் போய் பிடிச்சிட்டு வேணா தெரியுமா? இல்லை, ஆனால் நானே சாக்கடை குழந்தை இருந்து போய் பிடிச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி நான் சாக்கடை இருந்தேன். ஆனால் கர்த்தரை புதுப்பாட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சு உலகமே பார்த்தது, சந்தோஷப்பட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. ஆமாம், அற்புதம் நினைச்சாங்க. எப்படி இப்படி இப்படி ஜேம்ஸா அப்படி காம்பவுண்டே பார்த்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்க, இந்த சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்க. வீட்டுக்கு போனால் டே சுந்தர் நீ ஜோம் பண்ணாமாங்க. எப்படி? நான் 41 வயசு ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எத்தனை வயசு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? 41 வயசு. எங்கள் குடும்பம் பக்கா பெரிய குடும்பம். நான் ரட்சிக்கப்பட்டிருப்போ 41 வயசு. ஆனால் வீட்டுக்கு போனாலே நீ ஜோம் பண்ணுற, நீ புது கம்பெனி, புது ஆள், நீ ஜோம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாருங்க. அது எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. ஆனால் அது ஜீவியத்தில் உடங்கிட்டு, இதில் புதுதான ஜீவன்லேயும் உடங்கிட்டு. இப்பவும் கூட அதை காப்பாற்றி கொள்வதற்கு ரொம்ப பிரயாசப்பட கற்றுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அப்படியானா நாம் அழைக்கப்பட்டிருப்பது எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகள் அத்தனை இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நாம பசுத்தம் பண்ணப்பட்டவர்களாக காணப்பட வேணும். அதற்காக நாம பசுத்தமாக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். அவர் கர்த்தர் நம்மை பிரித்து விட்டார், வேறு பிரித்து விட்டார், பசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் நம்மை பசுத்தமாக்கி இருக்கிறார். இயேசு அறிந்திருக்கிற எவனும், இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற எவனும் பாவத்துக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் நீங்களாகும்படி அனுப்பட்டுதான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தை காத்துக்கொள்ளும்படி ஜீவிப்பது நம்முடைய காரியம். அப்போ எப்படி ஜீவிக்கணும்? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும், புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் போது தான் நாம் இயேசு அறிந்திருப்பதின் பலன் உண்டாக இருக்கிறது. இயேசு அறிந்திருக்கு என்று சொல்லி கூட ஜீவியத்தினாலே, சிந்தனையினாலே, வாய் வார்த்தையினாலே, செயல்களினாலே நாம் தவறாக நடப்போம். ஏனால் அவரை மறுதலிக்கிறோம். வாயினால நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஆனால் சிந்தனையிலே தாறுமாறு இருக்குது, வாய் வார்த்தைகளில் தாறுமாறு இருக்குது, பொய் இருக்குது, புரட்டு இருக்குது. ஆனால் கிரியைகளில் அநேக உலகத்தார போலவே சேர்ந்து ஜீவிக்கிறோம்னாக்கா நாம் என்ன பண்ணுவோம்? இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று வாயினாலே அறிக்கையிட்டும் கூட என்ன பண்ணுவோம்? ஜீவியத்தினாலே, நம்முடைய கிரியினாலே அவரை மறுதலிக்கிறோம். அப்புறம் உடன்படிக்கை மீறிட்டுன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் உடன்படிக்கை மீறினா கூட கர்த்தர் தடுறதில்லை. ஏன்னா அவர் பெரியவராக இருந்து ஒரு ஏற்றுக்கொண்ட நிலைமையிலே வைத்திருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பு பண்ணிட்டா கூட கர்த்தர் பெரியவராக, உடன்படிக்கையில் ஒருத்தர் பெரியவர், ஒருத்தர் அற்பன். ஆனால் அற்பன் மீறி விட்டாங்கன்னு சொல்லி பெரியவர் இருந்துட மாட்டார், அற்பனுக்கு ஏற்ற மாதிரி அவரும் மீற மாட்டார். சொல்லுவார் இல்லை ஏழு சரியாயிடுவார். ஆனால் எது வரைக்கும்? நியாயத்துக்கு நாள் வர வரைக்கும்.
அப்போ எந்த நாளிலாகிலும் நாம் திரும்பி விட்டோம்னால் அப்பொழுதே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் நம் நிமித்தமாக பிதாவோடு கூட பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அது பரிந்து பேசி இருந்து நாம் திரும்பி வந்து விட்டோம் என்றால் நாம் அவர் தள்ளுவாரா? தள்ளவே மாட்டார். அப்படியானால் நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சீஷராக கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷராக கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? அப்படிதான் சொல்ல, சீஷராக்கி என்ன பண்ணுமா? சீஷராக்கி சொல்லுங்க. அவர்களை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே இல்ல சீஷராக்கி வாசி. அது முன்னால சொல்லு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அது வாசிக்கலையா? இருக்குதா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவ பாருங்க, நம்ம கத்தை எதுக்கு அழைத்திருக்கிறார்? சீசராகும்படி, கட்டளை கப்பலி கை கொள்ளும்படி. அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? உடன்படிக்கை பண்ணவளா இருக்கணும். கத்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். என்ன? Hereafter I will live only according to thy word. I will not live by my own self. I will not go after my desires. I will go by thy word alone. அப்படி சொல்றதுன்னா உடன்படிக்கை பண்ணுறது. அது அந்த உடன்படிக்கை யாரும் படலையோ இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லைன்றார். இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தா இனிமேல் நான் அல்ல நீ தான் எனக்கு ஜீவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தா அவருக்கு சீஷராக இருப்போம். நாம் அவருக்கு சீஷராக இருப்போம். அப்படி சீஷராக இல்லைன்னாக்கா நான் உடன்படிக்கை மீறி இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அவர் உடன்படிக்கை மாற்றுவதே இல்லை. அவர் உடன்படிக்கை நிற்கிறார். நான் திரும்ப எப்போ இருந்தாலும் சேர்த்து வேண்டுமா உடன்படிக்கை நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறார். தாம் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக ஏற்றுக்கொள்கிறார். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்படும்போது ஞானஸ்தானம் பெறுது அப்படிலாம் பெறல. கிறிஸ்டின் ஆகிட்டீங்களா? சரி, அப்போ ஞானஸ்தானம் அடுத்த மாதம் வைக்கிறோம். ஒரு 20 பேர் இருக்கிறா, நீங்கள் வந்துடுங்க, உங்கள் பேரையும் கொடுங்க, வாங்க வாங்க வாங்க. அது வரும்போது ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் தோத்தி எடுத்துங்க, இல்லை பேண்ட் போட்டுங்க, நீங்கள் ஒயிட் சாரி போட்டுருங்க. சரியா? ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். அன்றைக்கி ஒரு ஃபீஸ்ட்டுக்கு வச்சுருக்கிறோம், அந்த சாப்பிட்டு போயிடுங்க. முடிஞ்சு பார்த்தா ஞானஸ்தானம். அதுக்கு உடன்படிக்கை எங்கே இருக்கு? உடன்படிக்கை இல்லையே. என்ன சொல்கிறாங்க? நான்லாம் அப்படிலாம் அவனுக்கு பாவமே செய்யலை. ஆமாம், நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க அது கிறிஸ்துவன் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னா நான்லாம் அப்படிலாம் பெரிய பாவம் ஒன்று செய்யலை, நீங்கள்லாம் பயங்கர பாவத்தை செஞ்சீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு என்னது? நாங்களாம் ஒன்றுமே பாவம் செய்யலை, ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தவங்க பாவமே செய்யலை. தனக்குள் பாவங்கள் என்று சொல்கிறவன் பொய்யனாக இருக்கிறான். தனக்குள் பாவங்கள் என்று சொல்கிறாரு பொய்யனாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் பாவத்தில் பிறந்தவர்கள். நம்ம எதில் பிறந்தோம்? பாவத்தில் பிறந்தவர்கள். நமக்குள்ள பாவம் இருக்குது. எப்படிலாம் பாவம் இருக்கும்? அடுத்த பார்த்தா பொறாமல் இருக்கும் இல்லையா? அடுத்தவரை பார்த்தா எரிச்சல் உண்டாகும். நம்மளோட மேன்மையாக செய்தால் ஒருத்தர் ரொம்ப வேஷம் போடுறாங்கன்னு சொல்லுவோம். எப்படி? நம்மளை காட்டி யார் ஒருத்தர் யோகியன்னு நினச்சிட்டு இருக்கிறானோ இன்னொருத்தர் யோகியத்துக்கு நான் பெரிய யோகியம் எனக்கு தெரியாது அப்படின்னு இல்லை இல்லை. பாருங்க, ஏனென்றால் நம் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்படித்தானே? அப்போது நமக்கு என்ன ஒன்று தெரியலன்னா, இயேசு உண்மையுள்ளவருக்கு தெரியவில்லை. இயேசு உண்மையுள்ளவருக்கு தெரியல. ஏவாளுக்கு தெரிஞ்சது இயேசு உண்மை இல்லாதவர் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது தான் அந்த கனியை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அது கஷ்டம். அவ்வளோ கொடுத்துருந்தான். எவ்வளோ? அந்த ஏரியத்தோட முழுசாக கொடுத்துருந்தான். அந்த ஏரியத்தை முழுசு கொடுத்து கூட ஒத்த பழத்தை தின்னாண்டானோடனே இயேசு நல்லவர் இல்லை, தேவன் நல்லவர் இல்லை, அந்த பழத்தை வேண்டாம்ட்டாங்க பாருங்க. இது கொடுத்ததுக்கு என்ன பேர் சொல்லுவேன்? கொடுக்காத ஒன்றுக்கு கெட்டவர் சொல்லிய, கொடுத்த எல்லாத்துக்கு என்ன சொல்லுவேன்? இந்த கொடுத்த ஒன்றே ஒன்றுக்காக, கொடுக்காத ஒன்றே ஒன்றுக்காக உண்மை இல்லாதவர்னு சொல்லி பிசாசு அதே சொன்னான். அதை சாப்பிட்டா நீங்கள்லாம் தேவனை போல மாறிடுவீங்கன்னு சொல்லி அவருக்கும் தெரியும். அதாவது வாங்க என்ன சொன்னா? அவருக்கு தெரியும். எப்படி சொன்ன? அவருக்கு தெரியும். இது சாப்பிட்டா நீங்கள்லாம் தேவனை போல மாறுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அப்படி என்ன அர்த்தம்? அதுக்காக தான் அவர் கொடுக்குறேன்னு அர்த்தம். நீவா அப்படியா சந்ததி கொண்டாடலாம் தின்றேன்னா போல் என்ன பண்ணா? இயேசு உண்மையுள்ள இல்லை என்று அவர் அறிக்கையிட்டார். தன் செய்கையினால இயேசு உண்மையுள்ளவர் அல்ல, அல்லது தேவன் உண்மையுள்ளவர் அல்ல என்று அறிக்கையிட்டார். ஏன்னா கொடுத்ததை பற்றி நன்றியாக இருக்கிறதே இல்லை. கொடுத்ததை பற்றி நன்றியாக இருக்கிறதே இல்லை. கொடாத காரியங்களை குறித்து எப்பத்தால் அழுகிறது இல்லை இல்லை இல்லை. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கவே மாட்டான், வருகையிலும் கூட போக மாட்டான்.
கர்த்தர் கொடுத்தது அதிகம் சொல்லணும். கர்த்தர் கொடுத்தது அதிகம் சொல்லணும். அப்போ இவ்வளோ நல்லா கம்பேர் பண்ணிக்கணும். உண்மையிலே போய் சொல்லல, வேஷம் போட சொல்லல. என்ன சொல்லணும், நான் நீங்கள் உங்களை நீங்களே உங்களுக்கு கீழே உள்ளவங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு உண்மையோட இருக்கிறார். எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? எவ்வளோ நல்லா இருக்கும், கணக்கொடுக்கலாம் நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு நன்றி இல்லாத இருக்கிறதுனால, தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணாத இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம், எல்லாம் கொடுத்தாரு, இந்த படத்தை வேணாட்டாரு, அப்புறம் என்ன நல்லது இருக்குது. எப்படி எல்லாம் கொடுத்தாரு தான் கொடுத்தாரு, ஆனால் இந்த படம் தெரியலையே, இந்த படம் தந்துருந்தா பரவாயில்ல. இல்லை அது கூட கொடுத்துருக்குறேன், இதை கொடுக்கல, ஏதோ ஒரு காரணம் அப்படி கேட்டுக்கிறேன் சொல்லியிருக்கோமா? இல்லை அப்படி கேட்டுக்கலாம் சொல்லலை. இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, இந்த தோட்டத்தையே நான் கொடுத்துருக்குறாரு, இந்த தோட்டத்தை ஏதேன் தோட்டத்தையே எனக்கு கொடுத்துருக்காரு. ஏதேன் தோட்டம் சின்ன ஊராது, ஏன் பெரிய கொடுத்துருக்கீங்க சொல்லுவாங்க? ஒரு சின்ன தோட்டம் பார்த்தா ஒரு கிணறு போதும் தானே? ஒரே ஒரு சின்ன தோட்டம் பார்த்தா ஒரு கிணறு போதும் தானே? அப்படி தானே? ஆனால் எவ்வளோ சொன்னாங்க? 4 ஆறு ஓடிச்சு. என்னது 4 ஆறு அந்த ஊரை சுற்றி, அந்த நாட்டை சுற்றி 4 ஆறு ஓடிச்சு. அது ஒரு ஆறு தெரியுமா? யூப்ரட்டிஸ். எது யூப்ரட்டிஸ்? எங்கே இருக்கு தெரியுமா? அது ஈராக்கில் இருக்குது. இப்போது யூப்ரட்டிஸ் அப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்கு ஃபேமஸ் அது. ஏன்னா கடல் மாதிரி அகலாம், கடல் மாதிரி பெரிய அகலாம். 2 நார்த்து சவுத்து. எப்படி நார்த்துலேருந்து சவுத்து மேலே அப்படியே கீழே வரும். எப்படி இருக்கும் அது? அப்போது இதுதான் ஈராக்னாக்கா இப்படி சென்ட்ராக ஓடும். யூப்ரட்டிஸ் இங்கே வரும், டைக்ரிஸ் இங்கே வரும். எப்படி யூப்ரட்டிஸ் இங்கே வரும், டைக்ரிஸ் இங்கே வரும். இவ்வளோ அகலத்துக்கு 2 நதி, பெரிய நதி பாய்ஞ்சுன்னா அந்த எவ்வளோ செழிப்பாக இருக்கும். அதான் தான் ஈராக்காரங்க ரொம்ப தொழில் ஜாஸ்தி. ஆமாம், ஏன்னா அவங்க பயங்கர செல்வம். பாபிலோன் படத்தை கட்டினது யார்? ஈராக் தான். ஈராக் தான் பாபிலோன். பாபிலோன் அரண்மனை கட்டினது யார்? ஈராக் தான். அன்றைக்கு பேர் போய் பாபிலோனியா, அன்றைக்கி பேர் ஈராக்கு, அன்றைக்கி பேர் பாபிலோனியா. அவ்வளோ செல்வ செழிப்பு இருக்குது. அவ்வளோ பெரிய தோட்டத்தில் 2 பேருக்கு சோறு போட்டாக்கா அந்த படம் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன சொல்லுது? அதுதான் பிசாசு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி இல்லைங்கிறது தான் சொல்லுவாங்க. இல்லைன்றதை சொல்லி தேவன் உண்மை உள்ளவர் அல்ல என்று சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்து வந்தானே இவ்வளோ கொடுத்தா அதே கொடுக்கக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்குது, இன்னும் ஒன்று கொடுக்குது. அதான் நீங்கள் தேவனை போல மாறிடுவீங்கன்னு நாங்கள் அதுக்காக தான் கொடுக்கல. அப்படி எப்படி இருக்கலாம்? வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். But godliness with contentment is great gain. Godliness with contentment. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ கத்தக்க போதும் போதும் சொல்லுங்க. ஆஹா, உண்மையுள்ளவன் எவ்வளோ கொடுத்தா என்னை விட்டு போக மாட்டான். எப்படி உண்மையுள்ளவன் நீ எவ்வளோ கொடுத்தாலும் என்னை விட்டு போக மாட்டான்னு வாரி வாரி கொடுத்துருவாரு. என்ன மாதிரி இருந்தாக்கா வேணாம், காசு கொடுத்தா கெட்டு போகணும்னு பண்ண மாட்டார். ஆமாம், நான் சொன்னேன், எங்கள் குடும்பத்தில் மாமாவில் சொன்னேன், அவன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சிம்பிளாக தான் இருக்கும். வாழ்க்கையில் சினிமாவுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸே கிடையாது, ஒருத்தர் கிடையாது. எவ்வளோ தான் பணக்காரத்தனம் நடந்துக்கவே மாட்டாங்க, பணக்காரத்தனமாக நடந்துக்கவே மாட்டாங்க. என் மாமா முதல் மாமா சம்பாதிச்ச சொன்ன மாருதி 800 வச்சுருந்தார். என்னது மாருதி 800 வச்சுருந்தார். அவர் எம்ஆர்எஃப்க்கு ஒன்லி ஆக்சிலரி. எம்ஆர்எஃப் கம்பெனிக்கு ஒரே ஆக்சிலரி கம்பெனி யார்? ஜான்சன் இன்ஜினியர்ஸ் தான், மாமா தான். ஆனால் அவர் மாருதி 800 போவார். அதுக்கு முன்னால் மாரி சைட்டில் போயிட்டு இருந்தார் கம்பெனிக்கு. நான் அவர் கூட போகும்போது போனேன். ஒவ்வொரு என்ன மாமா நீங்கள் அசிங்கமிச்ச மாதிரி மாரி சைட்டு மாரிஸ் சைட் வச்சுருந்தார். மாரி சைட்டை திரும்பி பார்த்தீங்களா? அப்படியே பேருமா இருக்குது, இதுவாக இருக்கும். எப்படி மொட்டையா உயரமாக இருக்கும். அந்த காலத்து இங்கிலீஷ்கார் மாரிஸ் மைனர் மாரிஸ் சைக்கிள் இருக்கும். அது அவர் சொன்னார், டேய் நம்ம பெருமைக்கு கார் ஓட்டி புண்ணியம் இல்லைடா, நமக்கு தேவையானது கம்பெனிக்கு போகணும் வரணும், வீட்டுக்கு போகணும் வரணும், இவ்வளோ தானே. இதுக்கு இந்த கார் போகிறோம். பொண்ணு கம்பெனிக்கு போனால் ஏதாவது மெட்டீரியல்ஸ் எடுத்து போனால் இதில் போட்டு கொண்டு போயிடலாம். ஏன்னா பழைய கார் தானே, மாறி செய்து தானே, இதில் போட்டு கொண்டு போயிடலாம். 2வது, இந்த காரில் வந்தால் ராபின்சன் கார் வாங்கிட்டார் போலுங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்கா மாறி செய்துனா ஓடி போயிடுவாங்க. மாறி செய்துனா ஓடி போயிடுவாங்க. அதே கண்டி நான் நல்ல காரை வச்சுருந்துச்சிக்க, அப்போல்லாம் ஃபியட் நல்ல கார்.
டிக்கெட் வாங்கியிருந்தாக்கா அவன் உஸ்மான் என்ன சொல்லுவான், ராபின்சன் நான் திருப்பதிக்கு போகலான்னு இருக்கிறேன், சாட்டர்டேக்கு இந்த கார் அனுப்பிச்சிடுமா என்ன சொல்லுவான், கார் அனுப்பிச்சிடணும், கார் அனுப்பணும், பெட்ரோல் போடணும், டிரைவர் அனுப்பணும், அவனுக்கு பேட்டா கொடுக்கணும். இல்லை நமக்கு நேரத்தில் சர்ச்சைக்கு போட்டு கார் கிடைக்கும் சரிதானா இல்லையா? அவர் சொன்னார், நமக்கு இது போதுண்டா, சிம்பிளாக இருந்தால் தான் போதுண்டா, அவன் போட மாட்டாங்க, இதே போதுண்டு. கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துக்கிட்டார். மாதத்தை 8 வருஷம் பார்த்துக்கலாம் இல்லையா? அவர் கட்டின வீடுலாம் பெரிய வீடு, ஆனால் பாருங்க கார் சின்னது. ஏன்னா உலகத்தை அனுபவிக்க போகிறது, உலகத்தை ஸ்நேகிக்கிறது இல்லை. எவ்வளோ இருந்தாலும் உலகத்தை அதுக்கேற்ற மாதிரி வாழ மாட்டாங்க, இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாழ போகிறீங்க. பாருங்கள், போதுமான மாதிரி இருக்கணும். அப்படியே இருந்தால் கற்றுவனுக்கு போதுங்கிற அளவு கொடுத்துட்டே பாருங்க. ஏன்னா நீ கெட்டு போக மாட்டேன்னு தெரியும், உடம்படிக்கு மீற மாட்டேன்னு தெரியும், நல்லா இருந்துச்சு, நல்லா சந்தோஷமாக கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனால் ஒருத்தன் வலுவரைந்தே இருந்தாக்கா அவன் அதிகமாக கொடுத்து என்ன பண்ணுவான், கத்திரை விட்டு வெளியிடுவான். அது கத்திரை பிடிக்காது. அதுக்காக ஐயோ என் பிள்ளை நஷ்டமடையக்கூடாது, என் பையன் நஷ்டமடையக்கூடாது, அவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை கொடுத்தா கெட்டு போவான், கொடுக்க வேண்டாம். பெரியவன் பரவாயில்ல, எதை கொடுத்தா நல்லா இருப்பான். சின்னவன் அப்படி இல்லை, அவன் வாழ், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுக்க மாட்டான் இல்லையா? ஒருத்தர் கொடுக்கறது நன்மை இருக்குது, ஒருத்தர் கொடுக்காம இருக்கிறது நன்மை இருக்குது இல்லையா? அவர் பாருங்கள், நம்ம அழைக்கப்பட்டது மட்டும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய புத்தகங்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சீஷராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், பசுத்தவங்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவருக்கு என்ன இருக்குது, என்ன உண்டு, கிரீடம் உண்டாயிருக்கு. வாசிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8. I have fought a good fight. I have finished my course. I have kept the faith. Henceforth there is laid up for me a crown of righteousness, which the Lord, the righteous judge, shall give me at that day, and not to me only, but unto all them also that love his fearing. இது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். அப்போ நம்முடைய வாஞ்சை தெரியுமா, அவர் பிரசன்னமாகும் போது நான் ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வெளிப்படும் பொழுது அவருக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நாம் என்ன இருக்கணும், சீஷராக இருக்க வேணும், அவருடைய புத்திரராக இருக்க வேணும், அவருக்கு பசுத்தாங்களாக இருக்க வேணும். அப்பொழுது நமக்கு என்ன இருக்கணும், போதுமன்ற மனதோடு இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு நாளும் நன்மையான ஒன்றை கர்த்தர் தராமல் போகவே மாட்டார். நமக்கு நன்மையாக இராது, இவருக்கு நன்மையாக இருக்குது, எனக்கு நன்மையாக இருக்காது. நான் சொல்கிறல, என் குடும்பத்தில் எல்லாரும் பிஸ்னஸ் மேன் சொல்கிறேன்ல, நான் ஒரு இடம் என் மாமா வாங்கினோம், ஐஇபிஎஃப் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன், சொசைட்டி ஐஇபிஎஃப், இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாயீஸ் ஃபெலோஷிப், ப்ரேயர் ஃபெலோஷிப் என்ன செய்கிறது. அது அசோக் லேவல் பக்கத்து கம்பெனி, எங்கள் கம்பெனி வந்து பக்கத்து கம்பெனி அசோக் லேவல். அங்கே உள்ள இன்ஜினியர்ஸ் ஒரு 3 பேர் வந்தாங்க, என்ன பார்த்துட்டு ஐயா உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கேம்பஸில் தான் போரஸ் கேம்பஸில் நீங்கள் ஜெபம் நடத்துறீங்களாமே? ஆமாம்மா, எவ்வளோ இக்விட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, நாங்கள் ஐஇபிஎஃப்னு வச்சுருக்கிறோம். என்ன சொன்னாங்க, நாங்கள் ஐஇபிஎஃப்னு வச்சுருக்கிறோம், அதில் நீங்களும் இணைஞ்சிக்கிட்டீங்கன்னாக்கா நாங்கள் உங்கள் ஜெபத்துக்கு வருவோம், நீங்களும் எங்கள் ஜெபத்துக்கு வரலாம், ஒன்றா சேர்ந்து வேலை செய்யலான்னு. ஆனால் எனக்கு ஐஇபிஎஃப் ஞாபகம் இல்லை, யார் சீஃப், யார் நடத்துகிற பாஸ்டர், இல்லை பாஸ்டர் நடத்துகிறீங்களேயாங்க, யார் பாஸ்டர் நடத்துவாங்க, ப்ரேயர் ஃபெலோஷிப் பாஸ்டர் யார் பாஸ்டர், பெரிய பாஸ்டர்னா அது பாஸ்டர் இல்லையா, என்ன இருக்கிறவர், அவர் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கணும் இல்லையா, இண்டஸ்ட்ரியலிஸ்டா, அவர் எங்கே இருக்கிறாரு, அண்ணா நகர் இருக்கிறாரு, யுவனேஸ்வரான்னு கேட்டார், எப்படி அது யுவனேஸ்வரான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா, சரி மாமா தான், சரிண்ணா செய்யலாம், எங்கள் மாமா தான். நான் சொன்னேன், என்ன சொன்னேன், எங்கள் மாமா தான் சொன்னேன். மாமான்னா அப்படின்னு எப்படி கேட்குறீங்க, அம்மாவோட பிறகு தம்பி தான் மாமா,
ஆமாம், அம்மாவோட இது மாமா, அம்மாவுக்கு தம்பி தான், அதெல்லாம் மாமா. உங்களுக்கு அவங்க வீடு எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு கேட்டேன். டேய், நான் தாய் மாமான்னு அது வீடு எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நான் நல்லா 15 மெயின் ரோடில் இருக்குது, ஜெகவா ஜெயரின்னு போட்டு, ஜெகவா நிசின்னு போட்டுருக்கோம் வீடு. அப்படியா? ஆமாப்பா. ஏன் தெரியல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் கொடி கொடியாக சம்பாதிக்கிறாங்க, இவன் லீபில் உட்காந்து சம்பாதிச்சிருக்கிற சிங்கி அடிச்சிக்கின்னு. இவன் எப்படி சொந்த தாய் மாமன், அவனுக்கு எப்படி சொந்த மாமனாங்க? ஏன்னா அவனுக்கு கொடுத்தவன் எனக்கு கொடுத்தா ரொம்ப மோசமாக இருக்கு. அதாவது கற்று எனக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக அதை கொடுக்காம இருக்கிறேன், அதை நன்மை உண்டாகத்தக்கதை கொடுக்காம இருக்கிறார். அவங்க கெட்டு போக மாட்டாங்க அள்ளி கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ பாருங்க, கற்று நல்லவராக இருக்கிறார். என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தர் கொடுக்கிறவரும் நல்லவராக இருக்கிறார், கொடாமல் இருக்கும் நல்லவராக இருக்கிறார். எல்லா கர்த்தர் நன்மையை மாத்திரம் செய்கிறவர், தீமையே செய்ய மாட்டார். எங்கள் அப்பா 34 வயசாக இருக்கக்கூடாது. எத்தனை வயசில்? 34 வயசில். ஒரு வேலைக்கு முன்னாடி இருந்தால் கெட்டு போய் போகிற தெரியாது, ஆண்டவர் தானே தெரியும் இல்லையா? ஒரு வெண்டைக்காய் இலசா இருந்தால் பறிப்பாங்களா, முத்தப்பம் பறிப்பாங்களா? இலசா இருந்தால் பறிப்பாங்க, அப்படித்தானே? கத்திரிக்காய் இலசா இருந்தால் பறிப்பாங்க இல்லையா? ஆமாம், எல்லாமே முக்கால்வாசி இழந்தது. ஆனால் வாழைக்காய் முட்டலாக இருக்கணும், இப்படி சத்த கேட்கணும், அடிச்சு எப்படி சொல்ல கேட்கணும். வாழைக்காய் குத்தி தெரிஞ்ச அடையாளம் குத்தி பார்க்க முடியாது, அடிச்சு என்ன பார்க்கும், மட்டை கட்டை மேலே அடிச்ச மாதிரி சொல்லி கேட்கும். இப்படி வாழைக்காய் அடிச்சு பார்த்து எப்படி சொல்லிட்டு கட்டை மேலே அடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ கத்தருக்கு தெரியும் எதை முதலே படிக்கணும், எதை லேட்டாக படிக்கணும் இல்லையா? கத்தர் நம்முடைய கரிகளை அவர் அறிவார். அதனால் நாம் எப்பொழுதும் வசத்துவங்களாக, அப்புறம் நாம் அவருடைய உடன்படிக்கை பண்ணிக்கொண்டவர்களாகும், நாம் அவருக்கு சீஷராக இருப்போம். இப்படி இருக்கும்போது நம்ம கர்த்தர் நித்திய ஜீவனை பெறுவார். ஜீவன் நோக்கத்தில் பயக்கப்பட்டிருக்கு. இல்லை போச்சவனுங்க காலை வேலையை கூட ஆண்டவரை தந்தை பேசின வார்த்தைகளுக்காக மக்கள் ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறீர்கள். இந்த பரிசுத்தத்தோடு அந்த தேவன் எங்களை நடத்தும்படியாக கொடுத்தவர்களாக ஆண்டவரே தேவனுடைய புத்திரராய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றோம்ப்பா, ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கை கொண்டவர்களாக ஆண்டவரே அதன்படி நடக்கவர்களாக நாங்கள் புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளப்படிக்க ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா நாம் ஸ்தானத்திலே மறுத்து அடக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாங்களும் ஆண்டவரை புதிதான ஜீவனவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஆண்டவரை நம்முடைய நீதியை பாதையில் நடக்கும்படியாக நம்முடைய நீதியை அறிந்த ஆண்டவரை தம்முடைய மனதை அறிந்து அதற்கேற்றபடி நாங்கள் ஜீவித்த ஆண்டவரே நாங்கள் இன்னுமாய் நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாணவர் கொடுத்துருவோம்ப்பா. ஆண்டவரை நாங்கள் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கைக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்கும்படியாக உலகத்தையும் மாம்சத்தையும் சுயத்தை முற்றிலும் வெறுத்தவர்களாக இருந்த ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரை கர்த்தரை மாத்திரம் நேசிக்கிறவர்களாகவும் அவர் எங்களை வழி நடத்த முடியாத ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா நீ கொடுத்திருக்கிறது போதும் என்று சொல்லத்தக்கதான இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கத்தக்கதாகவும் நீ கொடாதிருக்கிறது எங்களுக்கு நன்மை என்ற இடங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் தெரிந்து புத்தி ஞானம் எங்களுக்கு உண்டாயிருந்த ஆண்டவரே போதும் என்று மனதுடன் கூட தெய்வத்தை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை சொல்றோம்ப்பா. விதமாக நாங்கள் ஜீவித்த ஆண்டவரை நல்ல போராட்டத்தை போராடினோம், விசுவாசத்தை காத்துக்கொண்டோம், ஆண்டவர் ஓட்டத்தை முடித்தோம் என்று சொல்லி ஆண்டவரை சொல்றோம்ப்பா. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆண்டவரை அந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படியாக நாங்கள் ஓடத்தக்கதாக எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை நீர் எங்களோடு இருந்து ஆவியானவர் தாமே நீர் எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நடத்தி அந்த ஜீவ கிரீடத்தை பெறத்தக்கதாக நாங்கள் ஓடவும் எங்களுக்கு உதவி செய்ய ஆட்சிப்பிக்கிற கர்த்தாவே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பசுத்தப்படுகிற பிதாவே இதோ இந்த நாட்கள் கர்த்தாவே நிறைய நன்மை செய்வதாகவே இருந்தீர். இந்த மாதம் கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தரை பாதுகாத்தீர். இந்த நாளும் தன்னோட சமூகத்தில் வந்து ஆதரித்தீர்கள். இந்த நாள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தாவே எங்களோட உடன்படிக்கையை இன்னுமாய் புதுப்பித்துக் கொண்டவர்களாய் ஆண்டுகள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்களாய் ஆண்டுகள் புதிய ஜீவன் படுவர்களாய் காணப்பட முடியாது, புதிதான ஜீவனர்களாய் காணப்பட முடியாது எங்களை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே நான் உங்களுக்கு மெய்யாகவே சீஷர்களாகவும் ஆண்டுகள் உங்களோட உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்வர்களாகவும் நாங்கள் கர்த்தாவே தமிழ் வழியில் நடந்தவர்களாய் காணப்பட எங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே பசுமாக்கி கொண்டவர்களாய் கர்த்தாவே ஆவியானவர்கள் எங்களோடு சேர்ந்து
தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாட்சியிடத்தக்கதாக ஜீவிகளுக்குள்ளே காணப்படும்படியாக ஒப்புவிக்கிறோம். ஆண்டு மனுஷர்களை கர்த்தாவே எங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் நீ தேவனுடைய பிள்ளை என்று சாட்சியிடத்தக்கதான ஜீவி செய்யும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வைரமாய ஜீவி செய்து கர்த்தாவே நீர் பிரசன்னமாகும் போது கர்த்தாவே நீர் அது விருதான ஜீவங்களிடத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்துள்ளோம். இப்படி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசிரியக்கிற கர்த்தாவே வருகிற நாட்கள் முழுவதுமாய் பாதுகாத்துக்கிறோம். எல்லா தீமைகளுக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டுகளை ஒரு ஆத்மா தன்னுடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக வராது இருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோமப்பா. என்ன முகாந்திரமோ கர்த்தாவே விதமான முகாந்திரங்கள் இனி வராது இருக்கும்படி கர்த்தாவே சகல தடையை நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது இருக்கிற தலைமையிலே ஒரு ஆசிரியக்கும்படியாக வேண்டிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கு பாதுகாத்துக்கிறோம். ஆசீர்வதியும் துதிகரம் எங்களும் கேட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஆசிர்வாதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். அல்லேலூயா.